சொல்லக்கூடிய அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா அங்கே புரிந்து வைத்து விட்டான். அல்லாஹ் காலிக்காக இருக்கிறான். எந்த முன்மாதிரியும் இன்றி அவன் படைப்பவன். அந்த படைப்பின் மீது அவன் ஆற்றல் கொண்டவன். இந்த விஷயத்தை தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. இவைகளை நாம் படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும். எனவே உலகத்தினுடைய நமக்கு பல தேவைகள் இருந்து கொண்டிருக்கும். அவைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்வின் முன்னால் சமர்ப்பித்தால் அந்த தேவைகள் நிச்சயமாக நமக்கு வெற்றிகளாக நம் கண் முன்னால் நமக்கு முன்னால் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த சம்பவங்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த தியாக திருநாளுடைய ஈதுகளுடைய செய்திகளாக இறைவன் படைப்பாளனாக இருக்கிறான். அவன் அந்த படைப்பின் மீது ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அவன் எதையும் செய்ய நாடக்கூடியவன். அந்த படைப்பின் மீது ஆற்றல் மிக்கவன் என்ற உறுதியான நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு படிப்பினை நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் நினைவு கூறப்பட வேண்டிய நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்றும் இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இது யார் சொல்லி நமக்கு யார் கட்டளையிட்டார்கள்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த குர்ஆன் வழியில் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதன்படி நாம் இன்றைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜரா அவர்களையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். நினைவு கூறப்படக்கூடியவர்கள் நினைவு கூறப்படக்கூடிய நேரங்களில் நினைவு கூறப்பட வேண்டும். உதாரணமாக மௌலானா முத்துவாப்பா அதற்கு இருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் எம்ஜிபி பள்ளியில மகத்தான சேவைகளை செய்தவர்கள். அவர்கள் அந்த சேவைகள் பசுமைப்படுத்தப்பட வேண்டும், நினைவுபடுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மை மட்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய அபூபக்கர் அவருடைய தந்தையார் முகமது நாயிஷா அவர்கள் அந்த எம்என்பி பள்ளியிலே எத்தனையோ மகத்தான பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவைகள் நினைவு கூறப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்களை நினைவு கூறுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான் என்று சொன்னால் அவருடைய உம்மத்திலே தோன்றிய சமுதாயத்தவர்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்த சேவைகளை பின்வரும் சமுதாயத்தவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு கட்டளையை ஒரு பாடத்தை இந்த ஈதுல் அத்ஹா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய தந்தை மௌலானா ஃபதீலுர் ரஹ்மான் நியாதி ஹஜ்ரத் அவர்கள் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை என்ற ஒரு சபையை தோற்றுவித்து அந்த சபை இன்றைக்கு ஆழம் வெளிச்சம் கொண்டு வியாபித்து தமிழகம் தழுவிய அளவிலே உலமாக்களுக்கும் சரி சமுதாயத்தினுடைய அரணாக அந்த உலமாக்கள் சபை இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவை பல கிளைகளாகவும் கேந்திரங்களாகவும் கல்வி பெருகி நாடு தழுவிய அளவிலே இன்றைக்கு என்ன